ரேம்ப் வாக்லாம் போகல காலேஜ்ல. நான் எப்போ போவேன் பாருங்க, அதே மாதிரி ரேம்ப் வாக் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஐஷா போற ரேம்ப் வாக். குழந்தையா குழந்தையா நீங்க மூஞ்ச காட்டுங்க. ஆமா, அப்படியே குழந்தை மாதிரி தான் இருக்கு. சோ எஸ், ஒரு வழியா நாங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன் நினைச்சிடாதீங்க. ஓகே, இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் ஸ்டேஷன். சோ பார்க்குக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல ட்ரெயின் வரும் இப்போ. ஸோ ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டி அந்த ட்ரெயினில் ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் வந்து பசங்களுக்கு விளையாடுற மாதிரி பார்க் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒரு ஃபால்ஸுக்கு போனோம், பார்த்தா அது ஷவர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஷவர்லேயே குளிச்சுட்டு போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி. இங்க பாருங்க, ட்ரெயின் வந்துச்சு பாருங்க. இங்கே வருது. இந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா ஏற போகிறோம். ஆமா, நாங்களும் ட்ரெயின்ல ஏறிட்டோம். சோ இதுதான் ட்ரெயின். காலுடா காலுடா காலுடா. பாத்தீங்களா, வந்த உடனே குரங்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சின்ன பசங்க கூட சும்மா இருக்காங்க. என்னப்பா என்ன குரங்குன்னு சொல்லிட்டீங்க? நான் ஒன்ன போய் சொல்லுவேனா, குரங்கு பாவம் இல்லையா? இங்க இருக்குடா பெல்லு. ஜப்பான் ட்ரெயின் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ட்ரெயின்? சூப்பரா இருக்கா? ஏன் ட்ரெயின் எப்பரா இருக்கு? என்னது? என்னடா இன்னும் போ. அப்புறம் என்ன சூப்பரா இருக்குட்ட? உட்கார்றதுக்கே சூப்பரா இருக்கா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? ஆவலா காத்துக்கிட்டு இருக்க. ட்ரெயின் மாஸ்டர் ட்ரெயின் ஓட்ட போறாரு. ட்ரெயினி ஒரு கை பாத்தரலாம். சிஸ்டர்ஸ் vlogs ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கலாம் பங்க்சுவலா இருக்காங்க. அதாவது இவ ஷெஃபீஸ் ஒன் vlog வந்ததுல இருந்து சிஸ்டர்ஸ் vlog மறந்துட்டா. டிக்கெட் எதுனா ஒண்ணு கிடையாது. 10 rupees 10 rupees. நமக்குலாம் அடல்ட்டுக்கு 30. சோ டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த உனக்கு ஒரு டிக்கெட், உனக்கு ஒரு டிக்கெட், இந்த உனக்கு ஒரு டிக்கெட். எனக்கு மட்டும் 2 டிக்கெட். ஐஷாக்கு மட்டும் 2 டிக்கெட். ஏன்னா டபுள் சைஸ் இருக்கிறதுனால. இல்ல இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் வச்சிருக்கல, அதுக்கும் சேர்த்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், இதெல்லாம் சுத்தி காமிச்சு வெளியில போயிட வேண்டியதானே? அவ்வளவுதான் நினைக்கிறேன். இது ட்ரெயின் பார்க். பார்த்தேன். அங்கதான் இருக்கு ஸ்லைட்ஸ் எல்லாம். ஐஷா வந்து ஆக்சுவலா சின்ன வயசுல ரேம்ப் வாக்லாம் போகல காலேஜ்ல. நான் எப்போ போவேன் பாருங்க, அதே மாதிரி ரேம்ப் வாக் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஐஷா போற ரேம்ப் வாக். பாத்தீங்களா, இப்படிதான் போவா ஐஷா. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில வேணாம், கூடவே இருக்கிறீங்க. நான் அப்படி பண்ணுவேனா சொல்லு. வெளியில யாரும் தேவையில்லை, இவங்களே போதும். வா ஜப்பான் வா. சூப்பர். ஐ சூப்பர். அவன் கால் ரொம்ப லாங்கா போ. சூப்பர். வாவ், கலக்குற போ. வா 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 வா. அந்த கால் அங்க எங்க? நான் ஒரு கால்லே பண்ணுவேன். இந்த அப்சர் வராம பாருங்க. அப்சர் கலக்கிட்டடா ஜப்பான். வா வா வா. அப்படிதான் வை. கரெக்ட். என்ன பண்றீங்க? குழந்தையோட குழந்தையா மிக்ஸ் ஆகி அவங்களோட விளையாடிட்டு இருக்கேன். நீயா? ஆமா. குழந்தையா? குழந்தையா நீங்க? மூஞ்ச காட்டுங்க. ஆமா, அப்படியே குழந்தை மாதிரி தான் இருக்கு. இன்னும் குழந்தை பருவத்தை மீறி வரல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு குழந்தையா இருப்பீங்க? வாழ்க்கை ஃபுல்லா குழந்தையா தான் இருப்பீங்க. பரவாயில்ல, நல்ல அருமையான வாழ்க்கை. ஒரு வழியா பசங்களெல்லாம் ஸ்லைட்ஸ் விட்டுட்டு ஃப்ரீயா உட்காந்தாச்சு. ஆமா, இந்த ஒரு இடத்துல இணல் இருக்கு. எப்படி உட்கார்ந்துருக்கோம்னு பாருங்க. சேர் கூட இல்லாம எப்படி உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. இங்க ஒரு இடத்துக்கு போகணும்னாலுமே 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. போறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர், வரதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர், அப்படியே போய் தூங்கிடுறோம். ஆமா, அந்த டிராவல்லே டயர்ட் ஆயிருது. அந்த மாதிரி தான் இருக்கு சிக்மங்களூர். பிளஸ் நாங்க வந்த நேரம்னு பார்த்து நல்லா மொட்டை வெயில், என்னாலேயே பார்க்க முடியல. ஈவினிங் மேலதான் கொஞ்சம் சில்னஸே வருது.
குளிக்கலாம் முடியாது. இதா பாருங்க அனிமல்ஸ் வரும். இங்க வருமா? இல்லையா? தூரத்துல இருந்து பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னா சீட்டா, அப்புறம் மங்கி, அது நான் டெய்லியும் பார்க்குறேன். பீகாக், ஆமாம். பேர்ட்ஸ் பார்த்தோம், அவ்வளோதான் பார்த்தோம். இதில் வந்து நம்ம வந்து ஜீப் சஃபாரி போயிருந்தா தான் நிறைய வந்து அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல, இஷ்டத்துக்குலாம் சொல்லக்கூடாது. சீட்டாலாம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே. மான் கிடைச்சிச்சு. மான் கிடைக்கல, சிறுத்தை கிடைச்சிச்சு. சிறுத்தைலாம் லக்கு. புலி சிறுத்தைலாம் கிடையாது, ரொம்ப ரேர். வேறுதான். போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்ன பாத்தீங்க கிட்ஸ் சொல்லுங்க? என்ன பாத்தீங்க? பீகாக், சாச்சியை பார்த்தோம். சாச்சியை பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தது யாரு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கோட்டு போகுது, இங்கோட்டு போகுது. அங்கேயும் கைடா இறங்கிட்டாங்க. ஆமாம். எஸ், ஒரு வழியா போட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இறங்கியாச்சு. 1.5 மணி நேரம் போட்டிங்க. அப்படியே அறக்க பறக்க வந்து இறங்கணும். அண்டு இங்கே வந்து நம்மளால அங்கேயும் பேசி 2000 ரூபா குறைச்சி விட்டாப்ல அவர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி. ஆல் இன் ஆல் அழகுராஜான்ற மாதிரி எல்லாத்துலயும் இறங்கி ஒரு கலைக்கிறது. நிக்க வச்சுட்டு ஒவ்வொரு பெருமையா பேசுறாங்க. அவங்க இல்லாத போது பெருமையா பேசினா எனக்கு கொஞ்சம் கார்ல வெயிட் பண்ணுங்க. பெருமையா பேசுறது உனக்கு பொறுக்கல. இல்ல அவங்க முன்னாடியே வச்சு புகழாதீங்க. நான் பின்னாடி போய் பேசுறேன். பின்னாடி பேசுறேன். அவர் நல்லவரு வல்லவரு. சரி நான் சொல்லல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சீட்டா பார்த்தோம் நாங்க. லெப்பர்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மான் பார்த்தோம். அப்புறம் ஒரு ரெண்டு குரங்கு பார்த்தோம். டெய்லியும் பாக்குறது தான். பட் இன்னைக்கு வித்தியாசமா பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? பீகாக் பார்த்தோம். கடைசில வாத்து பார்த்தோம். என்ன மாதிரி கடைசியா வாத்து பார்த்தோம். அது கேமரால கேப்சர் ஆகாம போயிடுச்சு. ஜாலியா எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணுமே நினைச்சாலே இவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் ஓட்டுவாங்க. அங்க வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. நான்லாம் கார்ல ஏன்னா தூங்கவே மாட்டேன். அந்த ஹேபிட்டே எனக்கு கிடையாது. தூங்க மாட்டேன். சோ அதனால இதோட எங்களுக்கு வந்து ஸ்பாட் பார்த்து ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. போய் ரூம்ல போய் தூங்கிட்டு அடுத்த நாள் நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான் பெங்களூர். பண்ணிட்டு ஆன் தி வே ஏதாவது விசிட்டிங் பாயிண்ட் இருக்குமாப்பா? வியூ பாயிண்ட் அதுவும் தலைவர் தான் சொல்லணும். இதுக்கு மேல நான் பொறுப்பு எடுக்கறேன்ல. விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஃபைன். சோ மீதி ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள்ல சிக்மங்களூர்ல இருந்து ரெக்கார்ட் ஆயிட்டு பெங்களூர் போயிட்டு பெங்களூர் சில விசிட்ஸ்லாம் பண்ண போறோம். இவங்க 2 பேர் சேர்ந்து சில பிளான்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. பாய்.